குட் பேட் அக்லி படத்தில் இசைஞானி இளையராஜா அவருடைய பாட்டை வந்து யூஸ் பண்ணதுனால அவர் தரப்புலேருந்து வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ராயல்ட்டி வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது 5 கோடி வந்து நஷ்ட ஈடு கொடுக்கணும் அந்த காப்பி ரைட்ஸ்க்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இல்லைனா இந்த வரக்கூடிய இந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் இந்த படத்துலேருந்து அந்த 3 சாங்கை வந்து நீங்கள் தூக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விமர்சனம். ஒரு பக்கம் பார்த்தோம்னா இசைஞானி இளையராஜா வசூல் மன்னன், அவர் வந்து எப்பவுமே இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு குரூப் போட்டு அவர் அடிச்சிட்ருக்கு. இன்னொரு பக்கம் அவர் பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு குரூப் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது என்னோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரோட சைட்லேருந்து அவர் கேட்குறது அப்படிங்கிறது 100% நியாயமான ஒரு விஷயம். ஸோ நான் எப்படி அப்படின்னா, எனக்கு வந்து இந்த இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் இந்த சண்டையிலலாம் பெருசாக உடன்பாடு கிடையாது. ஏன்னா நான் வந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய தீவிர ரசிகன். அப்படின்னும் போது நமக்கு வந்து நீங்கள் எப்படின்னா அடிச்சுட்டு எப்படின்னா போங்க, நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் நியாயமாக ஒரு விஷயம் என்னென்னா, இசைஞானி இளையராஜா அவர் வந்து கேட்டது தப்பே கிடையாது. ஆனால் அவர் கேட்குற விதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாரையுமே எரிச்சல் ஊட்டும். ஏன்னா அஜித் அப்படிங்கிற ஒரு நடிகர் பார்த்தோம்னா, அவருடைய தீனா படத்துக்கு இளையராஜா தான் வந்து கம்போஸ் பண்ணுறதா வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய பையன் யுவன் சங்கர் ராஜா உள்ளே வந்ததுக்கப்புறம் ஓகே யுவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பார்ப்போன்னு யுவன் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருந்தார். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே அஜித் சாருக்கும் யுவன் சங்கர் ராஜாவும் வந்து 2 பேரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பாண்டிங் அவங்களுக்குள்ளே வந்து இருந்திருக்கு. அவ்வளோ நல்ல ஒரு நட்பு இருக்குது. பட்டு இளையராஜா சார் இவ்வளோ ஒரு ஹார்ஷாக இவ்வளோ ஆக்ரோஷமாக இப்படி கேட்குற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, என்னடா இவர் போடா அப்படிங்கிற மாதிரி ஒரு இரிட்டேஷனை வந்து கண்டிப்பாக வந்து கிளப்போம். ஏன்னா யாரும் வந்து திருடி யூஸ் பண்ணல, ஒரு இன்ஸ்பயராக அவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா, நான் இப்போவும் திரும்ப சொல்கிறேன், இசைஞானி இளையராஜா அவர் வந்து கேட்குறது தப்பே கிடையாது. அவர் மேலே நியாயம் இருக்குது. ஆனால் அவர் கேட்குற விதம், ஏன் அவர் கேட்குற விதம் சரியில்லைன்னு நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி 96 படத்தில் வந்து பார்த்தோம்னா அவருடைய சாங் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டீம் ஒட்டு மொத்தமாக எல்லாரையும் பார்த்து அவர் ரொம்ப தரக்குறைவாக ரொம்ப கேவலமாக வந்து திட்டினார். இத்தனைக்கும் அவங்கெல்லாம் ஒரு கடவுளாக பார்க்குறாங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனாக பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை அவங்களே வந்து பார்த்தோம்னா என்னங்க இது இவர் இப்படி பேசிட்டார் அப்படிங்கிற மாதிரி மன உளைச்சலுக்கு வந்து போனாங்க. என்ன கேட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த மியூசிக் டைரக்டர் கோவிந்தா வசந்தா, அந்த படத்தோட டைரக்டர், இவங்க எல்லாரையும் பார்த்து தான் கேட்டார் இளையராஜா அவர்கள். ஆண்மையற்ற ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவருடைய பாட்டை யூஸ் பண்ணுறது. இது வந்து இப்போ வித்யாசாகர் அவருடைய பாட்டு யூஸ் பண்ணுறாங்க, தேனிசை தென்றல் தேவா அவருடைய பாட்டை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இப்போ யூஸ் பண்ணும்பொழுது அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்த ராயல்ட்டி அதெல்லாம் வந்து செகண்டரி தான், பட் நீங்கள் வந்து பெருந்தன்மையாக யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இவர் வந்து பெருந்தன்மையாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட நான் சொல்ல. ஆனால் இவர் கேட்குற விதம் அப்படிங்கிறது அதுதான் வந்து ரொம்ப ஒரு மோசமாக, ரொம்ப ஒரு என்னடா இது இவர் மேலே வச்சிருக்கிற இவ்வளோ பெரிய மரியாதையை வந்து இவரே வந்து குறைச்சிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 7 நாளில் நீ தூக்கு அப்படின்னா ஒரு கோவத்தில் தூக்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குட் பேட் அக்லி படத்தில் சங்கர் கணேஷ் எவ்வளோ பாட்டு போட்டிருக்கிறாரு, எம்எஸ் விஸ்வநாதன் எவ்வளோ பாட்டு போட்டிருக்கிறாரு, தேனிசை தென்றல் தேவா பாட்டு இருக்குது, வித்யாசாகர் பாட்டு இருக்குது, எவ்வளோ பாட்டு இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு பாட்டை எடுத்து கூட போட்டு மேட்ச் பண்ணி ஏதோ பண்ணிடுவாங்க. ஆனால் ஜிவி பிரகாஷ் அந்த படக்குழு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ப்ராப்பராக ஒரு என்ஓசி வாங்கி தான் நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேணும்னே இளையராஜா சார் வந்து இதை பண்ணுறாரான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறார், நான் இல்லைன்னு சொல்ல. தெரு கலைஞர்கள், நலிந்த கலைஞர்கள் பல பேருக்கு வந்து அவர் அந்த இடத்துலலாம் வந்து அவர் ராயல்ட்டி கிளைம் பண்ணுறதோ அப்படிலாம் பண்ணலை. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் சைடு நியாயம் இருக்குது. பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு இப்போ ஜிவி பிரகாஷ் மாதிரி ஒருத்தரை, இப்போ குட் பேட் அக்லி மாதிரி ஒரு படத்துடைய குழுவினரை இவ்வளோ ஒரு மோசமாக நீ வந்து தூக்கு, 7 நாளில் வந்து நீ தூக்கலைன்னா இது அவர் தான் பண்ணுறாரா, அவர் பின்னாடி இருந்து யாராவது ஆப்ரேட் பண்ணுறாங்களா, ஒன்றுமே புரியல. ஏன்னா அவ்வளோ காசு இருக்குது அவர்கிட்ட. ஆனால் நான் ஒன்று தாங்க கேட்குறேன் இந்த வீடியோவில் ஃபைனலாக, ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ எவ்வளோ பாட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ அஜித் படமாக யார் போட்டாலும் பரவாயில்ல, என் பாட்டை யூஸ் பண்ணிங்கன்னா நான் கேட்பேன் அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறீங்க. இதுவே உங்கள் பையன் யுவன் சங்கர் ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறார். எத்தனை படத்தில், சிலம்பாட்டம் படத்தில் உங்களோட பாட்டெல்லாம் எடுத்து ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளோ பாட்டில் சூப்பர் டீலக்ஸ்லலாம் பார்த்தோம்னா கூட ஒரு மியூசிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இது மாதிரி பல படங்கள், அப்படிப்பட்ட பல படங்களில் உங்களுடைய பாட்டு, உங்களுடைய டியூனு, உங்களுடைய சில அந்த டச் இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து யுவன் சார் யூஸ் பண்ணியிருப்பார். அப்போது யுவன் சங்கர் ராஜா கிட்டே போய்ட்டு நீங்கள் எனக்கு வந்து நீ ராயல்ட்டி கொடு அப்படின்னு கேட்பீங்களா? சொந்த மகனுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? அப்படி தான் வந்து இருக்குது இசைஞானி இளையராஜா அப்படி அவர் பண்ணுறது. இதுவே போய்ட்டு யுவன் சங்கர் ராஜா கிட்டே நீங்கள் ஒரு 5 கோடி 1 கோடி ரூபா கேளுங்களேன், கேட்க மாட்டீங்க. ஸோ அது மாதிரி குட் பேட் அக்லி ஒரு படம் நல்லா ஓடிடுச்சு, கலெக்ஷன் அடிச்சிருச்சு. இப்போ வந்து அது முதல் நாள் கேட்டுருக்கலாம், 2வது நாள் கேட்டுருக்கலாம். நல்லா கலெக்ஷன் அடித்ததுக்கப்புறம் 5வது நாள் கேட்குறது அப்படிங்கிறது இது எந்த விதத்தில் ஒரு நியாயம்? அஜித் சார்லாம் வந்து உண்மையாக அந்த மனுஷன்லாம் இசைஞானி மேலே
மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு ரெஃபரன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட மனுஷனோட படத்து மேலே இவ்வளோ பெரிய தாக்குதல், இது வந்து எந்த இடத்துல இது ரொம்ப நல்லதுக்கே இல்லை. அவர் மேலே வந்து அவர் தான் பண்ணுறாரா இல்லை வேறு யாராவது பண்ணுறாங்களான்னு தெரில. அவர் மேலே வந்து அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க, இவர் மட்டும் இல்லை. சில பேர்லாம் வந்து அவங்க மேலே அவ்வளோ மரியாதை நம்ம வச்சுருப்போம், ஆனால் அவங்க கேட்குறது தப்பே கிடையாது. ஆனால் கேட்குற விதம் வந்து ரொம்ப ஹார்ஷாக கேட்குறதுனால என்ன ஆகிடுது, அவங்கள வந்து நேசிக்கக்கூடியவங்க, அவங்களுடைய ஃபேன்ஸாக இருக்கக்கூடியவங்க கூட ஒரு வெறுப்பாளராக அதை என்னப்பா பண்ணுறது அப்படின்னு அவாய்ட் பண்ணி போகிற மாதிரி வந்து ஆயிடுது. ஸோ இது வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஆட்டிடியூடு வந்து இசைஞானிக்கு திரும்ப திரும்ப ஒரு பிளாக் மார்க் வந்து கொண்டு வருது. அதுதான் ஒரு 1 கோடி ரூபா கேட்கலாம், ஒரு 50 லட்ச ரூபா கேட்கலாம் ராயல்ட்டிக்காக. 5 கோடி ரூபா நீ எடுத்து வை, இல்லைனா 7 நாளில் வந்து பாட்டை தூக்கு அப்படின்னா நியாயமா இது? நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதுதான் கேட்குறேன், ஊருக்கு ஒரு நியாயம், தான் பையன் யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு நியாயமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. ஸோ இந்த ராயல்ட்டி விவகாரம் இசைஞானியுடைய இது சரி, இது தப்பு, அவர் வந்து பிஜேபி பக்கம் இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு சங்கி, இதெல்லாம் இதுக்குள்ளெலாம் நான் போக விரும்பலை. அவர் உடனே ஒரு குரூப் வரும். ஒரு குரூப் என்னென்னா, அவங்களுக்குலாம் வேலை வெட்டி இருக்குதா இல்லையானே தெரில, எடுத்தவொடனே வந்துடுவாங்க. ஒரு கமெண்ட்டு, அதாவது இசைஞானி இளையராஜா பற்றி ஏதாவது சொன்னால் உடனே வந்து திட்டுறது. நீ திட்டு தப்பு இல்லை, உடனே அதனால்தான் ஏஆர் ரஹ்மான் பார்த்தீங்களா, அந்த ஆட்டிடியூட்னால தான். இங்கே யாருமே, ஏஆர் ரஹ்மானும் மனுஷன்தான், இளையராஜா சாரும் வந்து மனுஷன்தான், எல்லாருமே வந்து இந்த கார்ப்பரேட்டு எல்லாமே வந்து பிஸ்னஸில் இப்படி தான் ஓடிட்டுருக்கு. உடனே இளையராஜா வந்து ரொம்ப தரக்குறைவாகும், ஏஆர் ரஹ்மான் அவர் வந்து தூக்கி வச்சும் பேசுறது, அதுவே வந்து ஒரு தப்பான கான்செப்ட் தான். சரியா? அதனால் திரும்ப ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன், இசைஞானி இளையராஜா அவர்கள் கேட்டது தப்பே கிடையாது, கேட்குற விதம் தான் தப்பு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த ராயல்ட்டி மேட்டரை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்.